எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க திருச்சி பகுதியில். எங்களுக்கு சொந்த ஒரு துறையூர். எனக்கு கூட பிறந்தவங்க 6 பேர். என் தாய் தகப்பன் எல்லாத்தையும் நான் இருந்துட்டேன். தகப்பன் நிறைய 2 வருஷம், தாய் இருந்து 6 மாதம். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தாய் இறந்து போனாங்க. நாங்கள் எனக்கு 2 பிள்ளைகள். அப்படி கணவனா மூத்த மகளுக்கு வேளாண் கல்லூரி படித்து திருமணம் ஆகி அன்னூர் பகுதியில் இருக்காங்க. நம்ம போதுக்கெல்லாம் முன்னிருந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். 2வது பொண்ணு +2 படிச்சுட்டு அவருடைய காலேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. என்னுடைய கணவர் நாடு தான் இந்த பகுதியில் எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது எனக்கு அது தெரியாமல் இருந்தது. நான் பிறந்து விழுகும் பொழுது ஒரு நோயால் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். எல்லா மருத்துவரால் கைவிடப்பட்டேன். நான் அந்த வியாதி வரும் பொழுது எல்லாருமே எங்களை விட்டுட்டு தூரமாக போயிட்டாங்க. ரொம்ப வியாகுலப்பட்டேன். 3 மாதத்தில் நான் பிறந்து 3 மாதத்தில் அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது அப்படியே இருந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு 30 வயசுல ஆகும் பொழுது எனக்கு அந்த தொண்டை கழுத்துக்குள்ள சீவர ஆரம்பிச்சது. என்னை பார்த்து அருவருக்காத ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். எல்லாரும் என்னை வெறுத்து தூரமாக போனாங்க. என்னை பார்க்கும்போது எல்லாரும் அருவருக்காங்க. நான் அழுகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டு பண்ணிருக்கிறேன். எல்லாரும் சபையிலும் போய் கேரளா பகுதி சின்ன வரைக்கும் அழுதான் சாட்சி சொன்னேன். நீங்கள் எனக்கு தந்திருக்க சபையில் நான் அழுகக்கூடாது ஆண்டவரே, ஏன்னா மனமகிழ்ச்சி பண்டிகைன்னு சொல்லி பாஸ்டர் என்னுடைய சபையார் எல்லாமே அதை ஆசைத்திருக்கிறதுனால நான் அழுகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மாச கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் பாருங்க, அந்த வியாதி வரும்பொழுது எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்டேன். 2வது டைம் ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லா மரத்தும் கைவிடப்பட்டாங்க. மூத்த பிள்ளைக்கு 5 வயசு, சின்ன பிள்ளைக்கு வந்து 11 மாதம். 2வது முறை இந்த வியாதி வரும்பொழுது எல்லா டாக்டருமே கை விட்டுட்டாங்க. 3 நாள் டைம் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு இனி உங்களுக்கு ஒரு வாழ்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்த்தோம். அப்போது உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் பொழுது நான் எங்கள் எல்லாருமே தளர்ந்து போயிட்டோம். என் மூத்த பிள்ளை ரொம்ப விளைவினப்பட்டு, ஐயோ எங்களுக்கு அம்மா இல்லைன்னா அவங்க மட்டும்தானே இருக்காங்க, அவங்க இல்லைன்னா எங்களுக்கு யார் இருக்காங்க. முதல் முறையாக சண்டே கிளாஸுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சபைக்கு போய் முதல் முறையாக நம்ம எல்லாரும் தாய்மார்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் குழந்தைங்களா நம்ம தான் போய் குழந்தை தகப்பட்டு எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்போம். நான் முதல் முறையாக என் பிள்ளைக்கு எனக்கு தாய் வேணும்னு கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் தான் திருப்பி கொடுத்தாரு. ஏன்னா அவர் இல்லைன்னு சொல்லாத ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். அப்போ பாருங்க, நாங்கள் அந்த சண்டே கிளாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு முறை அங்கே நம்ம சர்ச்சுக்கு போகலாம். நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க, வாமா அவங்க திருப்பி தந்துருவாங்க. எனக்கு மாத்திரம் இல்லை, என் வீட்டுக்கு என்னுடைய கணவனும் டிவி முத்தி அவருக்கும் மரண ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேருமே மரணத்தில் வேலை இருக்கோம். எங்களை வாணி கேட்கவே, என் பிள்ளைகளை வாணி ஆதரிக்கவோ யாருமே இல்லை. சுருக்கமான சாட்சி சொல்லி கொடுத்த நேரத்தில் நான் முடிக்கணும். சாட்சி சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா 30 வருஷத்துக்கு சாட்சி இல்லை, அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது. அந்த வியாதியில் நாங்கள் நெருக்கப்பட்டு ரொம்ப உடைக்கப்பட்டு நாங்கள் இருந்தோம். ஒரு நாள் நான் என் வீட்டுக்காரர் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். எத்தனையோ தெய்வங்களை வாங்கினோமே, ஏன் ஒரே ஒரு முறை சபைக்கு போய் அந்த இயேசு யாரும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து ஆப்ரேஷனுக்காக நாங்கள் குன்னூர் புஷ்பா ஹாஸ்பிட்டல் தான் போய் அட்மிட் ஆகிருந்தோம். அவர் சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு டாக்டர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், நீங்கள் சாக மாட்டீங்க. கேட்ட விதம் அந்த மாதிரி என் பிள்ளைகளை கொண்டு போய் கிறிஸ்டின் ஹாஸ்டலில் விட்டுருங்க, என் பிள்ளைகளை பொழைச்சிக்குவாங்க, என் கணவர் எப்படி என் பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க, பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, கிறிஸ்டின் ஹாஸ்டலில் நல்லா பார்க்குவாங்க. கிறிஸ்தவத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, பக்தி விளையாட்டுலேருந்து வந்து ஒரு பிள்ளை தான். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை மேலாக ஒரு பெரிய டாக்டர் இருக்கார், அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டாக்டர் இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர் வந்து அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. இயேசு வந்து கூட பேச ஒரு பக்கம் பிசாசு பேசுது, என்னை இத்தனை வருஷமா நீ பின்பற்றிட்டு போய் விட்டுட்டு போறியே, உனக்கு நடக்க போகிற பாருன்னு சொல்லி எனக்கு மரணத்தையும் பாதாளத்தையும் என்னத்தையோ காமிச்சது. ஆனால் இயேசு இந்த பக்கம் வந்து சொன்னார், நான் உன்னை விடுவிச்சா நீ எனக்காக என்ன செய்வ அப்படின்னு கேட்டார். நீ பெற்றுக்கொண்டாலே அற்புதத்தை மற்றவங்க எல்லார்கிட்டையும் உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்கிறாருன்னே தெரியல. சரி, ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியம் அப்படியே ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்துட்டோம். கோயம்புத்தூருக்கு அனுப்புனாங்க. அங்கே தான் வயசான ஒரு 85 வயசு பாட்டி இயேசுன்னு சொன்னாங்க. நான் படிக்கலைங்க, நான் படிப்பதே கிடையாது, எனக்கு ஸ்கூல் பக்கமே நான் போகவே கிடையாது. அங்கே இயேசு கிறிஸ்துவ ஒரு அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவ அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு ட்ராக்ஸ் கையில் கொடுத்தாங்க. அதுலேருந்து படிக்கிறவங்க வாங்கினா ஒரு பிரயோஜனம் இல்லை, படிக்காத நம்ம அதை வாங்கி என்ன பிரயோஜனம்னு சொல்லி வாங்கி அந்த வேகில் போட்டுட்டேன். ஆனால் அந்த வார்த்தையை கூட பேசிடுச்சு, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் அப்படிங்கிறது ரத்தம் ஒன்று எனக்கு அப்படி கண்டுபிடிச்சது. சாதாரண ட்ராக்ஸ் தான் அது. அதை வாங்கி பேகில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது திரும்ப ஏன் அதை நம்ம திரும்ப எடுத்து பார்க்கக்கூடாது, அதே வசனத்தான் இருக்குது. நான் ஒரு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்டின் கொண்டு கொடுத்து இது என்ன அப்படின்னு நான் கேட்கும்போது, இது அப்படி தான் எழுதி இருக்குது, உங்களுக்கு படிக்க தெரியும், நீங்கள் போய் பேசுகிறீங்க. இல்லவே எனக்கு படிக்க தெரியாதுன்னு அந்த ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் அதே மாதிரி வந்தது. சீவல் தொண்டை திறந்துருச்சு. எல்லாருடைய எவிடன்ஸ் வச்சிருக்கேன், நான் பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டேன் நான். அப்போ பாருங்க, அது மறுபடியும் தொண்டை திறந்து அதில் அந்த சீ வருது. அப்படியே ரோபம் உங்களை இப்போ பார்க்குற மாதிரிலாம் பார்க்க முடியாது. அப்படி திரும்பி உங்களை பார்க்கணும், இப்படி திரும்பி தான் பார்க்கணும், நேராக நின்று அப்படியே தான் நிற்கணும், திரும்பி யாரையுமே பார்க்க முடியாது. அப்படி தான் இருந்தது. அப்போ ஒரு நாள் இரவு நேரத்தில் நான் ரொம்ப அழுதுட்டேன். எத்தனை பேரை நம்ம நம்பணும், எவ்வளோ தெய்வங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், எதுவுமே நம்ம கூட வரலையே, உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்மளை கைவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதேன். நைட்டெல்லாம்
அழுகுவேன். நைட்டெல்லாம் இவர் வாட்ச்மேன் வேலைக்கு போயிடுவார், காலையில் எழுந்திரிச்சு தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுவார். நான் 2 சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப அழுதேன். நான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, தெய்வமே கிடையாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் நான் செத்துருவேனே, என் பிள்ளைகளை கொண்டு போய் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது, ஒரு நாள் 2011ஆவது ஆண்டில் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நல்லா ஒரு 12 மணி இருக்கும். அப்போது நான் கதவை சும்மா அப்படியே சாத்தி வச்சுட்டு வெளியே போகிறது, உள்ளே வர்றது, தூக்கலாம் கிடையாது. அப்போ போயிட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே படுத்து அப்படியே கண்ணு தான் அசைஞ்சேன். என்னை மகளே முதல் டைமாக என்னை அன்பாக கூப்பிட்ட ஒரே தெய்வம் இயேசு தான். எனக்கு இயேசுன்னு தெரியாது, கூப்பிட்டாரு. யார் நம்மள இந்த நேரத்தில் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்த்தா யாருமே இல்லை, படுத்துக்கிட்டேன். 2ஆவது டைம் போய் அவர் என்னை கூப்பிட்டாரு, மறுபடியும் போய் பார்த்தேன், மறுபடியும் இல்லை. 3ஆவது டைம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே எனக்கு எந்திரிக்க முடியல, படுத்துட்டேன். கதவை திறந்து உள்ளே வந்தார். ஒரு 0 வால்ட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருந்தது. ஒரு சின்ன வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். உள்ளே வந்தார். வந்துட்டு பயங்கரமான ஒரு 2000-3000 வளர்ச்சி பல்பு எப்படி எரிஞ்சால் எப்படி பிரகாசிக்குமோ அதே மாதிரி ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ளே அவர் வந்து அந்த வெளிச்சத்துக்கு பயங்கரமான ஸ்டார். அந்த யோகான் சொன்னார்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன். அந்த ஒளியினால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த ஸ்டார்லேருந்து அப்படியே இறங்கி வந்தார். வீட்டுக்குள்ளே இறங்கி வந்து நான் கட்டில் படுத்திருந்தேன். நம்ம தாய்மார்கள் ஒரு குழந்தைய அணைச்சி நம்ம எப்படி குழந்தைக்கு பால் கொடுப்போமோ அதே மாதிரி என்ன தூக்கினார். தூக்கி உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது, நீங்கள் பாருங்கள், என் குழந்தைங்க 2மே இருக்காங்க, நான் செத்துருவேன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஆரஞ்சு பழ தோல் மாதிரி இப்படி உரிச்சு போடலாம், நான் எடுத்து போட்டிருக்கிறேன் அப்படி. அப்போ போடும்போது இதுதான் உனக்கு பிரச்சனை, வேற உனக்கு ஒன்று வேண்டாமா அப்படின்னு இயேசு கேட்டேன். நான் வந்து இல்லை, எனக்கு இது மட்டும் சரியான போகுது அப்படிங்கும்போது அதை எடுத்து போட்டாங்க. வீட்டுக்குள்ளே நிற்க முடியல, அக்கடியில் நிற்கிறது போல அப்படி ஒரு வெளிச்சமும் சூடும் பிரகாசிக்கிறது வீடு ஃபுல்லாக. அப்புறம் எழும்பி அவர் அந்த ஸ்டாருக்குள்ளே போயிட்டார். நீங்கள் யார் அப்படின்னு நான் கேட்கும்போது, நானே ஒரு பெரிய கருத்தர் அப்படின்னு சொன்னார். இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுபடியும் நான் போய் பார்க்குறேன். அந்த சீயை காணா, அந்த தழும்பை காணா, இப்போ இருக்கிற மாதிரி இருக்கேன் நான். எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவர் சுகப்படுத்திட்டு சொன்னார். சுகப்படுத்துறதுக்கு முன்னால் என்கிட்ட ஒரே வார்த்தை கேட்டார், ஒன்று நான் சுகப்படுத்தினா நீ எனக்கு என்ன செய்வேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். சாதாரண ஒரு மனுஷன் நினச்சிக்கிட்டேன் நான். அப்போ அவர் என்னை பற்றி நீ சொல்லுவியா எல்லாருக்கிட்டையும் அப்படின்னாரு. நான் சொல்லுவேன், நீங்கள் யாருன்னு அதுக்கப்புறம் கேட்கும்போது தான் அந்த வார்த்தையை சொன்னார். அந்த நல்ல இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வந்தார். இருளாக இருந்த என் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றினார். என் பிள்ளைகளுக்கு தாயை தந்தார், என்னுடைய கணவனாருக்கு மனைவியை தந்தார். இயேசுக்கு ஒரு நல்ல சிசியாக நீங்கள் நான் வாழ்கிற பட்டணத்தில் கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்துக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளை செலுத்திக் கொண்டு என் சிறு சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். சமயம் போதாது.